வாத்தியாரு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கி. எங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். சத்தியமா சொல்றேன், பிச்சை எடுத்து தான் வாழ்றேன். வெளியில சொல்றது இல்லை. கௌரவ பிச்சை தான். ஒரு 10,000 போட்டு விடுறாடி, மச்சான் சுந்தர்சிக்கு போடுவேன், 1 லட்சம் கொடுத்து விடுப்பாரு, காசு கொடுத்துடுனா 1 லட்சம் கொடுப்பாரு. அதாவது யார்கிட்ட பேசுவேன், இப்போ தம்பி அண்ணன் ஏதாவது செலவு காசு கொடுத்துருவேன். இல்லை இன்னைக்கு தானே எனக்கு ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு காசு இல்லை, என்ன செலவுக்கு ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு. திருப்ப அந்த அனுப்பிடுறப்பா தம்பி அனுப்புவாங்க. சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரேன். சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரேன். சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேலானே பிச்சை தான் வரேன். யார்கிட்ட போனோம்? ஈழத்துல போட்டு எல்லாரும் செத்து மடிஞ்ச பிறகு அந்த மக்கள் நம்பிக்கையோட பணத்தை அனுப்புறாங்க. அந்த பணத்துல கூத்தடிக்கிறாங்க. அதை கேட்க உனக்கு துப்புல திராணி இல்லை. என்னப்பா நீ? நீங்க தான் போய் கேட்கணும். ஒரு வார்த்தை தமிழ் மொழி இல்லை. எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டில். நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளோ பெரிய காலாக இருக்குது, என்ன சாப்பிட்டு நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். அது சந்தோஷத்துக்கு தெரியும். எல்லாம் பந்தயம் போட்டு தான் போடுவோம். முதல் நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். இறால்னா இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும். அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும் கேட்ட இந்த சமயக்காரர் கொடுக்கணும். உன்னை பிரபாகரன் சந்தித்தது 1 நிமிடம் தான். 1 நிமிடத்துல யூரின் கூட போக முடியாதுங்க. யூரின் போறது 2 நிமிடம் ஆகும். 1 நிமிடத்தில் நீ ஆமைக்கறி சாப்பிடுவியா? 1 நிமிடத்துல வந்து அரிசி கப்பலை சுட்டுருவியா? 1 நிமிடத்துல சுட்டு பழகிருவியா? நீ என்ன பேசுற? பிரபாகரனின் துப்பாக்கியில் இருந்து வெளிவரும் புல்லட்டும் என் வாயிலிருந்து வர வார்த்தையும் ஒண்ணு தலைவர் சொன்னாரா? பிரபாகரனை கொச்சைப்படுத்தியவன் சீமா. இன்றைக்கு தலைவர் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இவன் சொல்ற கதை என்ன? யுத்த சத்தம் கேக்குதான், துப்பாக்கியில் வெடிக்கிற சத்தம் கேக்குதான். அப்ப இவன் ஆமக்கறி சாப்பிட்டு தலைவர் வந்து இவனுக்கு ஆமக்கறி புட்டு போட்டுட்டு இருந்தாரு. அப்ப இன்றைக்கு இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க? வெளியே யுத்தம் நடந்துட்டு இருக்கு, சிங்களனை எதிர்த்து நம் தம்பிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. பிரபாகரன் சொகுசா உட்காந்து இட்லிக்குள்ள கறியை வச்சு தின்னுட்டு இருந்திருக்காரு. பிரபாகரனை கேவலமா நினைக்க மாட்டாங்க. இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அவ எல்லாருமே சொல்றது அண்ணா நெய்தல் படை அமைக்கிறோம், நாங்கெல்லாம் பணி ஓய்வு பெற்றோன்னு வந்துடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பயிற்சி நாங்க கொடுக்கறோம்ன்றான். ஒரு தடவை சண்டை, இந்த என் தம்பி இருக்கா, நானு என் தம்பி இன்னொரு தம்பி 2 தம்பியும் போயிட்டு சண்டைனா என் பங்காளி ஒரு தடவை அவ அசிங்கமா பேசிக்கிறான், குடும்பத்தில் போய் பிரச்சனை பண்ணிடுறான். அவன் எங்கன்னா எங்க 2 பேருக்கும் சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துட்டு. அப்ப இந்த சீமான் இல்ல வண்டி ஆடுறா. அப்ப எங்கிட்ட காருக்கு கிடையாது, மோட்டர் பைக் தான். ஆளுக்கு ஒரு வண்டியில ஏறிப்பான். நானே என் தம்பி இன்னொரு 3 தம்பி போனோம். அங்க போய் நின்னுகிட்ட அவர்கிட்ட கேட்கிறேன், ரோட்ல இவனா இவன் என்னென்ன சனம்புறம் குடிச்சு நின்றுட்டு யாரையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு, காட்டி போறாள் இவனா. ஆனா ஒருத்தர் தூரத்துல இருந்து என்னை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கிடைச்சு அந்த அவன் தான் வாங்கன்னு வந்துட்டான். எவரும் என்ன நடந்ததுன்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கு இந்த அட்டினா இன்ன அட்டி. அப்பதான் நாங்க கராத்தே பிளாக் பட் மாஸ்டர் இல்ல வச்சு விளாசுறேன். அதுல எங்காவது உட்காந்துருக்கான் பாருங்க, அப்படி திட்டது கூட கட்டி சொல்லிடுவாங்க போடாது. எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியும்? மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? எங்க ஊர்க்கா சொல்லு. நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம், நீங்க கனவுல நினைக்காத. நாங்க 2 பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சு சாச்சுக்கிறோம், பாத்துக்க. மர்க்கா சொல்லு. நாங்க 2 பேரும் அடிச்சுக்கிறோம், நீங்க கனவுல நினைக்காத. மர்க்கா சொல்லு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பூரா பேர் அடிச்சு சாச்சுக்கிறோம், பாத்துக்க. உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு. இன்னைக்கு இந்தியாலேயே சூடான பிசினஸ் தெரியுமா? கட்சி ஆரம்பிச்சு ஆனா அந்த மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவருக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா, நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? அங்க முன்னாடி மோகம்தான்
இந்த இடத்துல சரி விலகு. பூமர் அங்கிள் அங்க ஒவ்வொருத்தனா வெயில பொத்து பொத்துன்னு விழுந்துட்டு இருக்கா. அங்க ஏசி ரூம் போட்டு கேரவன்ல உட்காந்துட்டு ஆட்டிட்டு இருக்கீங்களா பேப்பரை? ஜஸ்ட் ஒரு 2 hours மட்டும் டைம் கொடுங்க, வெறித்தனமா வரும். 2 வருஷம் சரியா வராது. மொத்தம் 33 பக்கத்துக்கும் 33 நிமிஷம் ஸ்பீச் தானே, 33 பக்கம் பிரிண்ட் போட்டு எல்லாம் வச்சாச்சு. அப்படியே பார்த்து ஒப்பேத்தி இதுல வைக்கிறீங்க. அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை, அங்க ஒரு பார்வை, இங்க ஒரு பார்வை அப்படின்னு பார்த்து ஒப்பேத்தி விட்டுருங்க. நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும். அதுவே என்னுடைய ஆறுயிர் இளவல் வெற்றி துரைசாமி அவர்களுடைய நினைவு. இந்த காடுகள் எல்லாம் அவனுடைய கனவு. அசைகிற இலைகள் எல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன், உணர்கிறேன். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. ரசிக கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர். பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா, இந்த மஸ்கிட்டோ மதி நடுவுல பூந்து ஆட்டின்றான். டேய் வரபோய் வாயா. கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதான்டா சண்டை. வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற. இவனை என்னதான் பண்றது? அடிச்சு தூக்கிட்டோமா? வேணா திமுகலாம். இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். எல்லாம் முடிட்டோம். இவனை வெந்நீர்ல முக்கி பெரிய சைஸ் பய நாய்க்கு ஊத்திடலாம். அதே நாய் கொத்துறோம், நம்மளே சாப்பிடலாம். பாயாவா ஆதி புருஷ் என்று ஒரு படம், அவர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சது. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அது ராமாயணத்துல வருகிற ஒரு கதை. எனக்கு கதை கேட்கறதுனா உசுறு. அதுல அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்த்து தொலைக்கல. நான் பாக்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பாக்கல. பாக்கல போங்கடா. அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக வைங்கள், அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று. அதுல என்ன பாருங்க, நம்ம ஆளுங்க எவ்வளவு இறக்க உள்ளம் உள்ளவங்க. எல்லா இருக்கையும் அனுமாருக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த போட்டதுங்க எல்லாம் பிச்சுக்கிருச்சு. அது கேட்டா அனுமாருக்கு விட்டுட்டோம்ட்டாங்க. ஒருத்தனும் பார்க்கல. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. மொத்தமும் காலியா இருக்கு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. ஒரு தடவை எங்க அண்ணன், உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நானு தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட, வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ, என்ன காசால இருந்து வருப்பா அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர், கோடு போட்ட டவுசர், இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல, இதுல இருந்து கட்டுக்கட்டா எடுத்து போடுறாப்புல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன், என்ன இது ரத்தம்? என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது?